புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே தண்ணீர் பேரலில் இருந்து 5 மாத ஆண் குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் தாயே குழந்தையை கொன்றது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. குழந்தையை கொன்று அந்த பெண் நாடகமாடியது ஏன் என்று பார்க்கலாம். கீரனூர் அருகே உள்ள புலியூர் கிராமத்தில் 5 மாத ஆண் குழந்தையொன்று உயிரிழந்ததாக காவல்துறைக்கு தகவல் வந்தது. குழந்தையின் கையில் இருந்த காப்பு, கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலி ஆகியவை காணாமல் போயிருந்த நிலையில் மர்ம நபர்கள் வந்து குழந்தையின் நகைகளுக்காக கொன்றுவிட்டதாக தாய் லாவண்யா தெரிவித்துள்ளார். குழந்தையின் உடலை காணவில்லை என்று லாவண்யாவும் மற்றவர்களும் சேர்ந்து தேடியுள்ளனர். பின்னர் அவரே தண்ணீர் பேரலுக்குள் இருந்து உடலை கண்டுபிடித்ததோடு அதிர்ச்சியடைந்து கதறியுள்ளார். வீட்டில் காவலுக்கு 3 நாய்கள் இருக்கின்றன, வீட்டிலும் ஆட்கள் இருக்கிறார்கள் எனில் யார் வந்து குழந்தையை கொன்றிருப்பார்கள் என்ற சந்தேகமடைந்த காவல்துறையினர் தாய் லாவண்யாவை முதலில் விசாரித்துள்ளனர். முதலில் குழந்தையை கொலை செய்ததை ஒப்புக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருந்த நிலையில் லாவண்யாவின் தாய் மற்றும் அவரது சகோதரியிடமும் விசாரணையை தொடர்ந்துள்ளனர். பின்னர் தொடர்ந்து லாவண்யாவின் தாயை விசாரிக்க முயன்றபோதுதான் லாவண்யா உண்மையை கூறியுள்ளார். லாவண்யாவுக்கு மணிகண்டன் என்பவருடன் திருமணமாகி 1.5 ஆண்டுகள் ஆகின்றன. இருவருக்கும் இடையே 10 வயது வித்தியாசம் உள்ளது. திருமணமாகி 10 நாட்கள் மட்டுமே அவருடன் வாழ்ந்த லாவண்யா மற்ற நாட்களில் அவர் தாயார் வீட்டில்தான் இருந்து வந்துள்ளார். 5 மாதங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்த நிலையில் அதை காரணம் காட்டி கணவனுடன் சேர்ந்து வாழ கணவனின் வீட்டார் தொடர்ந்து கூறி வந்துள்ளனர். நாக்பூரில் இருக்கும் கணவர் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு வரும்பொழுது தன்னை அவருடன் சேர்ந்து வாழ அழைப்பார் அல்லது குழந்தையை தூக்கிச் சென்று விடுவார் என்று நினைத்த லாவண்யா, குழந்தை இருந்தால்தானே தன்னை கணவரோடு வாழ வைப்பார்கள் என்று எண்ணி குழந்தையை தண்ணீர் பேரலில் முக்கி கொலை செய்துள்ளார். கணவருடன் சேர்ந்து வாழ பிடிக்காமல் மன விரக்தியில் பெற்ற குழந்தையை தாயே கொடூரமாக கொலை செய்துவிட்டு நகைக்காக நடந்த கொலை போல நாடகமாடியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் முத்து பழம்பதி.